கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் இந்த ரயில் விபத்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற வைக்கக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. முதல்ல இந்த விபத்துக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இந்த விபத்து எங்கே நடந்திருக்கு? கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம்ங்கிற ஒரு கிராமம். கடலூர் எந்த நாட்டில் இருக்குது? நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே தான். நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு யூடியூப் சேனலில். நாட்டினுடைய பிரதமர் இருக்கார்ல, அவர் எங்கே? நாட்டிலே இல்லை. சரி, நாட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல. பள்ளி குழந்தைகள் அநியாயமாக எந்த தவறும் செய்யாத குழந்தைகள் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. காப்பாற்ற போன ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் ஒரு உலகம் இன்றைக்கு சுருங்கிடுச்சுல, டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சுல. எங்கே இருந்தாலும் ஒரு ட்விட்டு போடலாம்ல. இப்போது வரைக்கும் நாட்டினுடைய பிரதமர் ஒரு ட்விட்டு கூட போடலை. சர்வர் இஷ்யூவாக இருக்கும் சார். ரயில்வே துறை அமைச்சர் இந்தியாவில் தான் இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ட்விட்டோட இரங்கல் தெரிவிக்கவே இல்லை. மத்திய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வராரு, ஒரு ட்விட்டு கூட போடல இப்போது வரைக்கும். மத்திய அமைச்சர்கள் யாருமே இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. யாருடைய கண்ட்ரோலில் ரயில்வே இருக்குது? மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்குது. ரயில்வே துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். ரயில்வே துறைக்கு ஒரு பட்ஜெட்டே முதல்ல நம்ம கேள்விப்படுவோம். ரயில்வே பட்ஜெட்டு, பொது பட்ஜெட் இப்படிலாம் கேள்விப்படுவோம். இன்றைக்கி அப்படி ஒரு பட்ஜெட்டே இல்லை. அப்போ இதற்கு முதல் காரணம் அரசு தான். அதுவும் குறிப்பாக இந்த ரயில்வே கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய மோடி அரசு தான் இதற்கு முதல் காரணம். இது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை. கடந்த 2024 மட்டும் கிட்டத்தட்ட 40 ஆக்சிடெண்ட் கிட்ட நடந்திருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்போ கணக்கு போட்டுக்குங்க, 3 ஆக்சிடெண்ட் ஆவரேஜாக நடக்குது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்ததுனால, குழந்தைகள் பலியானதுனால நம்ம அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது, தேவை இருக்குது. ஆனால் எவ்வளவோ மனிதர்கள் சாதாரணமான தொழிலாளிகள், இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்களும் உயிரிழக்கும் போது அது பெருசாக நம்ம பேசுறதில்லை. ஆனால் 300க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு வருஷத்தில் இந்த ரயில் விபத்தில் உயிரிழக்கிறாங்க. இந்த விபத்து இப்போ முழுக்க அலட்சியத்தால் நடந்திருக்குது. முழுக்க அலட்சியம். அலட்சியம்னு நீங்க சொல்றீங்க, யாருடைய அலட்சியம் சார்? முதல்ல இது முதல் அலட்சியம் அரசாங்க தரப்புல தான் பெரிய அலட்சியம் இருந்திருக்கு. எந்த வகையில எல்லாம் அலட்சியம்? என்னன்னா, கவாஜ் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் அமல்படுத்த இந்தியா முழுக்க அதை நிறைவேற்றி இருந்தாங்கன்னு சொன்னா இந்த ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, எந்த ஆக்சிடென்ட்டுமே நடக்காது. மொத்தம் கனிமொழி எம்பி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 68,000 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம இந்திய ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கு. அதில் இந்த கவாஜ் சிஸ்டம் வெறும் 1500 கிலோமீட்டருக்கு தான் இது இருக்கு. இந்த கவாஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ரயில் பாதையிலும் அதை பொருத்தி இருப்பாங்க, ரயிலையும் பொருத்தி இருப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி லெவல் கிராசிங்ஸ், இதே போல் ரயில் நிலையங்கள், இந்த இதையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மனித தவறுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால, மனித தவறுகள் ஏற்படும் தொடர்ந்து. இப்போ அவனை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பல காரணங்கள் சொல்கிறாங்க, நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கவாஜ் சிஸ்டம் இருந்ததுன்னு சொன்னால், அந்த ரயில் அந்த கேட்டு அங்கே ஓப்பனாக இருந்திருக்கு அப்படின்னா, அந்த ரயில் அந்த கேட்டை கிராஸ் பண்ணியிருக்காது. முன்னாடியே என்ன செஞ்சிடும், அந்த ரயில் நின்றுடும். அடுத்ததாக அந்த அங்கே கேட் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா உடனே அந்த தகவல் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போகும். அந்த போஸ்ட்டில் அந்த லெவல் கிராசிங்கில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அலர்ட் போகும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போகும், லோகோ பைலட்டுக்கு போகும். நம்ம இந்த சம்பவம் நடந்த உடனே நம்ம ஒரு ரயில் ஆய்வாளராக நம்ம மாறிட்டோம்னு சொல்லி யாரும் நினச்சிடக்கூடாது, சரிங்களா? நம்ம ஊடகவியலாளர் தொடர்ந்து இந்த செய்திகளை பார்த்துட்டே தான் இருக்கிறோம், தொடர்ந்து இந்த ரயில் விபத்துகளை படிச்சுட்டே இருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சிஸ்டம் இருந்ததுன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்கும். அந்த ரயில் அந்த ட்ராக்கை தாண்டி போயிருக்காது. அதே போல் அந்த சாலையை கிராஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அலர்ட் அது கொடுத்துருக்கும். அவங்களும் அவ்வளோ சீக்கிரமாக கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த விபத்து நடந்திருக்காது. அந்த சிஸ்டம் இல்லை. சரி, இந்த கவாஜ் சிஸ்டம் இல்லை. அடுத்ததாக இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்லி லோகோ பைலட்ஸுகள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இது என்னென்னா, கவாஜ் சிஸ்டம் அளவுக்கு அட்வான்ஸ் இல்லைன்னா கூட ஒரு பிரைமரியான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த சிக்னல் இவங்களுக்கு பிளாக் ஆகிருக்கும். அவங்க அதை அந்த ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ரயில் அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க போயிருக்க மாட்டாங்க. அந்த ரயில் முன்பே ஒரு 100 அடிக்கு முன்னாடி, 100 மீட்டருக்கு முன்னாடியே அந்த ரயில் நின்றுருக்கும். அப்போ அந்த சிஸ்டமும் இல்லை. அது சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் ரயில் பாதைகளை அவங்க நிர்வகித்தாலும் கூட இன்றைக்கு அதற்கு மேலே மேம்பாலம் கட்டுவது, கீழே சுரங்கப்பாதை அமைப்பது, இதெல்லாம் ஒரு மாநில அரசாங்கமே செய்யலாம். அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த கிராசிங்குக்கு
சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரயில்வே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதை செய்ய வேண்டியது மாவட்ட ஆட்சியர். 1 மாதத்திற்கு முன்பே ஒப்புதல் வந்திருக்கு. 1 மாதமாக அவர் காலம் தாழ்த்தினார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ வந்திருக்கு. அப்போ இந்த அரசு நிர்வாகம் தான் இந்த மரணத்திற்கு எந்த பாவமும் செய்யாத காலையில் வந்து அவசர அவசரமாக பேரண்ட்ஸ் வந்து சாப்பாடு ஊட்டி குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னும் நடந்திருக்கு. எந்த பாவமுமே செய்யாதவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசு நிர்வாகம் காரணம். கடைசியாக இப்போ எல்லோருடைய பார்வையும் என்னன்னு சொன்னால் அந்த கேட் கீப்பர், இப்போ அவனை போட்டு அடித்து துவைச்சிட்டாங்க. இப்போ அவன் தான் இதுக்கு ஒட்டுமொத்த குற்றவாளின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவன் வந்து அதில் ஒரு கருவி தான். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ஷிஃப்டே முடிஞ்சிடுச்சு, அவனுக்கு அடுத்த ஆள் மாற்றி விட வரலை அப்படிங்கிறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அவன் குடிச்சிட்டு போதையில் தூங்கியிருந்தான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அவன் ரயில்வே நிர்வாகம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி ரயில்வே நிர்வாகம். முதல்ல ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்னென்னா, அந்த ஓட்டுநர், பள்ளிக்கூட வேன் ஓட்டுநர் வந்து கேட்டை திறக்க சொன்னார், அதனால் வந்து இவர் திறந்துட்டார் அப்படின்னு ஒரு அறிக்கை. அதற்கு பிறகு வந்து இல்லை அவங்களே திரும்ப பொதுமக்கள் தான் வந்து கேட்டை திறக்க சொல்லிட்டாங்க, அதனால் அவர் கேட்டை திறந்துட்டார் அப்படின்னு. ஆனால் அந்த வாகனத்தில் வந்த மாணவர்கள் சொல்கிறாங்க, கேட்டு வந்து திறந்து தான் இருந்துச்சு, எந்த விதமான சிக்னல்ஸும் வந்து போடப்படலை, ரயில் வருவதற்கான எந்த சத்தமும் கேட்கல அப்படிங்கிறாரு. இங்கே தான் நம்ம வந்து இன்னொரு தவறு நடந்திருக்கு. என்னென்னா, அந்த லோகோ பைலட்டு, அந்த ரயிலை இயக்கி அந்த லோகோ பைலட் இருக்கார்ல, அவர் வந்து குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஒலி எழுப்பணுமா இல்லையா, அவரும் அதை வந்து செய்ய தவறி இருக்கிறார். அதையும் அந்த மாணவர்களுடைய பேட்டியில் நம்ம பார்த்துக்க முடியுது. அப்போ அங்கே வந்து கேட் கீப்பர்லேருந்து, லோகோ பைலட்லேருந்து, ரயில்வே நிர்வாகத்திலேருந்து, மாவட்ட ஆட்சியிலேருந்து எல்லோருமே இதில் குற்றவாளிகள் தான். அதில் அந்த கேட் கீப்பர் அவன் 8வது 10வது படிச்சுட்டு வந்திருப்பான், அவனை வந்து இன்றைக்கு பலிகடாவாக்கி அவன் தான் முக்கியமான குற்றவாளி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது கதவு திறக்க சொன்னால் திறந்துடலாமா? இது என்ன இதுவா, மளிகை கடையா இல்லை சூப்பர் மார்க்கெட்டா கதவு திறக்க சொன்னால் திறக்கிறதுக்கு? அப்போ அவன் மீது அந்த கேட் கீப்பர் முக்கியமான குற்றவாளி தான். பட் இவங்க எல்லாருமே இதில் இருக்கிறாங்க. இந்த ஒரு விபத்து நம்ம சொல்கிறோம், இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சரி செய்யணும்னா அரசு நிர்வாகம் தான் இதுக்கு முழுமையான பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது ரயில்வேல இந்தியாவுக்கு அதிகப்படியான வருமானம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டெக்னிக்கல் வைஸில் எவ்வளவோ இடத்துல குறைபாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் விபத்துக்கள் நடந்தால் மட்டும்தான் அப்போதைக்கு அதை வந்துட்டு பேசிட்டு அதோட விட்டுருவாங்களா? மக்கள் வந்து இது வந்து எதிர்பார்ப்பாங்க, வசதிகள் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுன்ட்டு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காதா? ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். இதில் வந்து இவங்களை மட்டும் நம்ம குற்றவாளிகளாக்கிட்டு நம்ம கடந்து போக முடியாது. இதில் அந்த வேன் டிரைவருக்கும் முக்கியமான பொறுப்பு இருக்குது. எந்த மாதிரி மாதிரினா, இந்த வேன் அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் வேன் டிரைவர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க இந்த பள்ளிக்கூடத்து வேன் ஓட்டக்கூடிய டிரைவர் இருக்காங்கல்ல, பெரும்பாலும் அதிவேகமாக தான் போகிறாங்க. பெரும்பாலும் கட்டுப்பாட்டு கருவிங்கிறது பொருத்தப்பட்டிருக்குன்னு அங்க போட்டு வேக கட்டுப்பாட்டு கருவினா ஒரு சந்துக்குள்ள 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. ஹைவேஸ்ல தான் நீங்க வேக கட்டுப்பாடு 40 கிலோமீட்டர் ஓகே. சந்துக்குள்ள சின்ன சின்ன சந்துக்குள்ள அவ்வளவு வேகமா போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைமிங், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள கொண்டு போய் அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூல் வேனு, அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா கூட இந்த ஆம்புலன்ஸ், ஒரு மனிதரை காப்பாற்றணும் அப்படிங்கிற பேர்ல அதிவேகமாக சென்று லட்சக்கணக்கானருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க. ஆம்புலன்ஸ், அதையும் நம்ம பேசணும். அதே போல் இந்த ஸ்கூல் வேனு, இவங்க இதையும் நாம் வந்து இந்த ஸ்கூல் ஓட்டுநர்கள் இவங்களையும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்க முடியாது. அந்த ஸ்கூல் வாகனங்களுக்கு வந்து ஓட்டுநர் தேர்வு செய்யும் போது ரொம்ப கவனமாக தேர்வு செய்யணும். ஆள் பற்றாக்குறை இருக்குது. நம்ம நிறைய 100 பேர் வந்து க்யூவில் நிற்க போகிறதில்ல. அவங்களுக்கு ஆள் கிடைக்காதனால சமூக விரோதிகள் எல்லாரையுமே சேர்க்குறாங்க. அவங்க பார்த்தா வந்து பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் அதிவேகமாக செல்லக்கூடியதை பார்க்குறோம். ரோடில் டிராஃபிக் ஏற்படுத்துறது மாதிரி அந்த வாகனத்தை நிறுத்துறது, ஸ்கூல் வாகனங்களை, கல்லூரி வாகனங்களை வந்து நிறுத்துறது, இது ஒரு பக்கம். அடுத்ததாக பள்ளிக்கூட நிர்வாகமும் இதில் வந்து அப்படி தப்பிச்சிட முடியாது. அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் டிரைவருக்கு, ஸ்டூடெண்டோட சேஃப்டி தான் முக்கியம், டைமிங் முக்கியம் இல்லைன்னு சொல்லணும். டைமிங் வந்து ஸ்கூல், இப்போ பெரும்பாலான ஸ்கூலில் அந்த கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸ்கூல் வேணும்னா 10 நிமிஷம் தள்ளி போனாலும் அலோவ் பண்ணுறாங்க. பட் இன்னும் வந்து அந்த நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த இது கூட நம்ம கேள்விப்படும்போது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அந்த போய் அவங்கள போய் அழைச்சிட்டு வராங்க நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இன்னொரு சைடில் கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது பெற்றோர் சைடில் உள்ள தவறை வந்து அவ்வளோ சீக்கிரமாக சரி செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல.
ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன் வந்துட்டு இருக்கும்போது தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ்ஸு அப்போ தான் யூனிஃபார்ம் போட்டுருப்பாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் தாமதம் பண்ணால் என்ன ஆகும், 10 பேரண்ட்ஸுங்கும் போது 20 நிமிஷம் தாமதம் ஆயிரும். அப்போ இந்த சைட்லேயே ஒரு சின்ன தவறு இருக்குது. பள்ளிக்கூட நிர்வாகம் வந்து வேனில் வர்றவங்க, வாகனங்களில் வர்றவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர் கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறத வழங்கணும். இது எல்லாமே இவங்க எல்லாமே சரி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதே போல் வந்து நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் நான் கேட்ட விஷயத்துக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது? ஒரு அக்கறையும் கிடையாது. அம்பானி அதானி அவங்க சம்பாதிக்கிறது தான் இவங்களுக்கு அக்கறை. இன்றைக்கி இந்தியாவோட அடிப்படை கட்டமைப்பு, இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு சார்ந்த விஷயம். இந்த கவாய் சிஸ்டம் ஏன் போட முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பட்ஜெட் இருக்காது. அப்போ வந்து எதில் கவனம் செலவினங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பட்ஜெட் இல்லாமல் தான் இவங்க வந்து ரயில்வே நிர்வாகமே சீர்குலைஞ்சு போச்சு. ரயில்வே நிர்வாகம் முன்பு இருந்தது மாதிரி இப்போ வந்து கிடையாது. ரொம்ப மிகப்பெரிய அளவில் சீர்குலைஞ்சு போச்சு. கரெக்டான டைமுக்கு வராது தான் முன்னாடி பிரச்சனை. இப்போ எப்படின்னு சொன்னால் நிர்ணயிக்கப்பட்ட டைமுக்கு முன்னாடியே போயிடுறது. இப்போ பேசஞ்சர் ஏறுறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் எடுத்துடுறது. பேசஞ்சர் ஏறுறதுக்கு முன்னாடியே பச்சை கொடி காட்டுறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் எடுத்துறாங்க. எவ்வளவோ வீடியோ அதை நானே நேரில் பார்த்துருக்கேன், ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குறேன். அதே போல் இந்த சிக்னல் சொல்கிறாங்களே, சென்னையில் வந்து இன்டர்லாக்கிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, சென்னையில் ஒரு வீடியோவே நான் எடுத்து வச்சிருந்தேன், என் ஃபோன்லேயே அந்த வீடியோ இருந்துச்சு. ஓகே சார், நான் அந்த வீடியோ தான் நான் தேடிட்டு இருக்கேன். அதை நான் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அதையும் கொடுக்குறேன் உங்களுக்கு. சிக்னல் போட்டுக்கொண்டு இருக்கும்போது, அதாவது என்ன சொல்கிறேன், ட்ரெயின் கிளம்பி போகுது, இதே போடலை, கேட்டே போடாமல் ட்ரெயின் கிளம்பி போன இதெல்லாம் நான் ரெக்கார்டே அவ்வளோ கவனக்குறைவுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ரயில்வே வந்து ரொம்ப ரொம்ப சீர்குலைஞ்சு போயிடுச்சு. அதனுடைய ஒரு இதுதான் வெளிப்பாடு தான் இந்த ஆக்சிடென்ட். ஓகே சார், இப்போ திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் சொல்லியிருக்காரு, பப்ளிக் தான் அங்கே இருக்கிற 2 வீலர் ஓட்டுறவங்க, இந்த ஸ்கூல் வேன் டிரைவர் தான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க, அழுத்தம் கொடுத்ததுனால தான் பங்கஜ் சர்மா அந்த கேட் கீப்பர் வந்து கேட் ஓப்பன் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து மக்கள் மேல பழிய போடுறாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த மாணவரை கேட்கும்போது சொல்றாங்க கேட்ல யாருமே கிடையாது, கேட் கீப்பரும் இல்ல. அப்போ வேன் வந்து அந்த தவறான தகவல் கொடுத்து அந்த ரயில்வே அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். எப்படி அவர் தவறான இது கொடுக்குறாரு? ஒரு பையன் யாரை காப்பாத்துறதுக்காக, ரயில்வே ஊழியரை காப்பாத்தணுங்கிற நோக்கத்துல, ரயில்வே ஊழியர் இல்ல, ரயில்வேயை காப்பாற்றுவதற்காக, தெற்கு ரயில்வேயை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு பொய்யை வந்து அவர் சொல்றாரு. இதுல ஸ்டூடெண்டே சொல்லிட்டாரு, உள்ள இருந்த பையன் உயிர் பிழைச்ச ஸ்டூடெண்டே சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும் விளக்கம்? எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் சார், ஒரு விபத்துன்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தடபுடலா இவங்க வந்துட்டு என்னமோ அன்னைக்கு உடனே இனிமே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு நடக்குது. அப்போ மெயின்டெனன்ஸ் வந்து இவ்வளோதானா? ஜனங்க வந்து ஒரு 2 நாள் பேசுவாங்க, 3வது நாள் அதை மறந்துட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்கிற ஒரு மெத்தனை போக்கா அரசாங்கத்துக்கு பொறுத்த மட்டும்? மக்கள் மீது அரசாங்கத்துக்கு எந்த அக்கறையும் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா மக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லை. அடுத்ததாக வந்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா பல புரட்சிகரமான திட்டங்களை, புரட்சிகரமான சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வரணும். எப்படின்னா, நான் பேசுறது வந்து கேலி கிண்டலாக கூட மேபி தெரியலாம். நான் பல நேரம் யோசிச்சிருக்கேன். நம்ம நாட்டில் வந்து அதிகமான மக்கள் உயிரிழப்பது வந்து இந்த விபத்துக்களில் தான். குறிப்பாக சாலை விபத்து, அதே போல் இந்த மாதிரி ரயில் விபத்து, இதில் தான் அதிகமான மக்கள் உயிரிழக்கிறாங்க. விமான விபத்தில் கூட கிடையாது, அவ்வளோவா இல்லை. அப்போ இதற்கு காரணம் என்னென்னா மெயினாக வந்து அதிவேகம் தான். 120, 140, 150 ஸ்பீடில் கார்களோ அல்லது எந்த வாகனங்களுக்கும் இவ்வளோ ஸ்பீடே கொடுக்கக்கூடாதுங்க. விபத்துக்களை நீ தடுக்கணும்னா 40 கிலோமீட்டர், அதுக்கு மேலே ஸ்பீடு வாகனங்களை அப்படி தயாரிக்கவே கூடாது. அப்படி வாகனத்துக்கு தடை விதிக்கணும். இதை கேட்டா நடக்கிற கதையை பேசுங்க, நடக்கிற கதையாமாங்க, இதெல்லாம் நாகரிகம் வளர்ந்துருச்சுமாங்க. அமெரிக்காவில் 250 கிலோமீட்டர் ஸ்பீடு இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க டிராபிக் பண்றாங்களே, நம்ம அதை பண்றோம். அதான் சொல்லுங்க, இந்த நம்ம இந்திய நாட்டில் வந்து நான் வேணா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். தீவிரவாதத்தை விட பல இயற்கை இடர்பாடுகளோட அதிகமான மக்கள் உயிரிழப்பது சாலை விபத்துக்கள்ல தான். நிச்சயமா, எந்த விதமான கணக்கு வழக்கமே இல்லை. பல பேர் வந்து குடும்பங்கள் அழிஞ்சு சின்னாவனமாக இருக்கு. ஒருவர் வந்து மனைவி குழந்தைகளோட பைக்கில் போறாரு, ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே செத்துறாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் பிழைக்கிறாரு, குழந்தை மட்டும் பிழைக்குது. அப்பா அம்மா யாருமே இல்லை, அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே இல்லாமல் போரா இங்கே நடந்துட்டு இருக்குது. போர் நடக்கல, அமைதியான ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இப்போ உதாரணத்துக்கு ரயில்னால் நீங்கள் எவ்வளோ வேகம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் இருக்கணும். இதை தவிர்த்து விட்டு தனியார் வாகனங்களுக்கெல்லாம் இந்த வாகனோட வேகத்தையும் குறைக்கணும். பெரிய பெரிய ஹைவேக்களை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இஷ்டத்துக்கு வந்து வேகமாக போங்க, அவ்வளோ ஸ்பீடில் போங்கன்னு சொல்லும்போது அது தகுந்த மாதிரி பைக்கு, கார்கள் இப்படி தயாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் கடைசியில் அவங்க தான் போய் சாகுறாங்க.
எனவே இது எல்லாமே வந்து ஒரு மக்கள் தான் விழிப்புணர்வு ஆகணும். ஸ்பீடு அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து 40 கிலோமீட்டரில் போனால் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு 2 நாள் ஆகும் போகிறதுக்கு. ஆகட்டுமே, இப்போ என்ன பிரச்சனை? இல்லை வேகமாக போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை தேர்வு செய்யுங்க. ரயிலோ அல்லது விமானமோ. சாலை போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து அதிவேகமாக போகக்கூடாது, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். அதேமாதிரி ட்ரெயின் வந்து இப்போ அவ்வளோ இப்போ சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதை எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். அப்போ மக்களை வந்து அரசாங்கத்துக்கு வந்து அப்படி எந்த அரசாங்கம் நம்ம சொல்கிறதெல்லாம் யாரும் வந்து முட்டாள்தனமாக அவங்களுக்கு தெரியும், பிற்போக்குத்தனமாக தெரியும். ஆனால் இதுதான் வந்து மக்களை காப்பாற்றணும்னா இதுதான் வழி. ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பற்றி பார்த்தோம் சார். இப்போது நம்ம இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் மட்டும் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஏகப்பட்ட டெத்துங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். அதான் அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,70,000 டெத்து நடக்குது. 1,70,000 டெத்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் குழந்தைகள். ஒரு வருஷத்துக்கு 10,000 குழந்தைகள் கொல்லப்படுறாங்க ரோடு ஆக்சிடென்ட்ஸில். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த ஹை ஸ்பீடு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு உயிர் போகுது. இப்போ நம்ம 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறோம்னா 3 உயிர் போயிடுச்சு. இதில் ரோடு ஆக்சிடென்ட்ஸில் ஓகே இந்திய அளவில். அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தீவிரவாதத்தை விட இயற்கை சீற்றங்களை விட பெரிய பெரிய நோய்கள், புற்றுநோய், இந்த மாதிரியான பெரிய பெரிய நோய்களை விட அதிகமான மக்கள் உயிரிழப்பது எதுலன்னா இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம். அப்போ வந்து விபத்து விஷயங்களில் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதுதான் அதிகமான உயிரிழப்பு ஏற்படுது. மக்களும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட கும்பகோணத்தில் ஒரு கார் மேலே லோட் வேன் மோதினதில் ஸ்பாட்டில் 4 பேர் இறந்துருக்காங்க. அப்போ மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லைல்ல, தன்னோட உயிர் மேலே தனக்கே அக்கறை இல்லைங்கிறப்போ கவர்மெண்ட் எவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்தோ அது பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அப்போ மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லையா, இல்லை சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கணும்னு நினைக்கிறீங்களா? சட்டங்கள் கடுமையாக்கணும். மக்கள் வந்து ஒருத்தன் ஒரு பைக் வச்சுருப்பான், அவனால் அந்த பைக்கை மெயின்டெனன்ஸே பண்ண முடியாது. இருந்தாலும் அவன் அந்த ஓட்டி தான் ஆகணுங்கிற தேவை இருக்கும். அதில் பிரேக் பிடிக்காது, டயர் வந்து வீக்காக இருக்கும், சரிங்களா, பல பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அவன் அதை ஓட்டி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பான். அப்போ ஓடும்போது அதில் ஆக்சிடெண்ட் ஆகும். அப்போ மக்கள் வந்து ஒரு ஜீப் வச்சுருப்பாங்க, வேன் வச்சுருக்குறாங்க, சரக்கு வாகனங்கள் வச்சுருக்குறாங்க, மெயின்டெனன்ஸே பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய காஸ்ட் வந்து நீங்கள் வரி தான் நீங்கள் வரியை போட்டு கொள்றீங்களே மக்கள்கிட்ட. நீங்கள் வாடகை வாகனங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 20,000 ரூபாய்க்கு வந்து வரி போடுறாங்க. அதை எஃப்சி எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இது எல்லாம் பண்ணும்போது அவங்க எப்படி அவங்களால சாதாரண கூலி ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வாகனத்தில். ஓகே சார், இது எல்லாமே அது காரணம் தான், இது எல்லாமே ஒரு ரீசன் தான். ஓகே, இப்போ பைக்கோ காரோ பஸ்ஸோ தன்னோட தேவைக்கு ஒரு மனுஷன், தனிப்பட்ட ஒரு மனுஷன் அதை வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். டேக்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கடனை உடனே வாங்கி தாலியை விற்று கூட நான் வந்து அந்த டேக்ஸை நான் கட்டிடுறேன். ரோடு வந்து முறையாக எங்களுக்கு வந்து பராமரிப்பு இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை. எல்லாமே அரசாங்கம் தான் இதுக்கு காரணம். பொதுமக்களை குற்றமே சொல்ல முடியாது. பொதுமக்கள் அவங்க அதாவது ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு வாடகை வாகனத்தை வைத்து ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு நல்லாவே தெரியும் இந்த வண்டி எங்கேனாலும் அப்செட் ஆகும், எங்கேனாலும் கவுளுன்னு தெரியும். உயிரே போனாலும் பரவாயில்ல, வழி இல்லை, நம்ம குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும்னு அவர் போகிறாரு. அவர் போகும்போது சில நேரத்தில் அவரே இறந்துடுறாரு, சில நேரத்தில் எதிர்த்து வர்றவங்க இறந்துடுறாங்க. புரியுதுங்களா? இப்படி தான் ஒரு ஏழ்மை நிலையில் உள்ளவங்க இப்படி தான் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் வரி விதிக்கிறவங்க ரோடு எப்படி இருக்குது? மொதனாச்சு பரவாயில்ல, ஒரு ரோடு போட்டால் ஒரு 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும். இப்போலாம் வந்து ஒரு வாரத்தில் மழை பெஞ்சா அந்த ரோடு காணாமல் போயிடுது. ரோடு போடுறாங்களா இல்லை வந்து அதாவது ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ரோடு மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு ரோடு மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு அப்படியே அதை அழிச்சிட்டு ரேஸால் அழிச்சிடுறாங்களானே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு மோசமான நிர்வாகங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி சார், வாகன ஓட்டிகள் தரப்பில் என்னன்னா தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் ஃபைனு காக்கி வெள்ளை யூனிஃபார்ம் அங்கங்கே வாங்குறீங்களே, அப்போ ரோடு வந்து இந்த மாதிரி மட்டமாக இருக்குது, ரோடே இல்லாத ரோட்டுக்கு நான் இதுக்கு ரோட் டேக்ஸ் கட்டணும், எதுக்கு ஃபைன் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது வந்து நீதிமன்றத்தினுடைய தலையீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகன ஓட்டிகள் சொல்கிறாங்க. நீதிமன்றம் என்னங்க, நீதிமன்றம் வந்து நம்மளை மாதிரி தான். ஏதாவது போய் பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க. அவங்க நீதிமன்றம் என்ன தலைகீழாக மாற்ற முடியும்? மக்கள் வந்து நல்ல ஆட்சியாளர்களை தேர்வு செய்யணும். நல்ல ஆட்சியாளர்கள், மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு செய்யணும். அப்படி வந்து யாராவது ஒரு அயோக்கிய பெயரை தேர்வு செஞ்சாலும் அந்த அயோக்கியர்கள் கொஞ்சமாவது நமக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே, இவ்வளோ தூரம் நமக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ பணம் கொள்ளையடிக்கிறோமே அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சமாவது மக்களுக்கும் அதை இது கொஞ்சம் தரமான ரோடு போடுறது, மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு பண்ணுறது,
இந்த மாதிரி அவங்களாவது கொஞ்சம் செய்யணும். இதுதான் வேறு நீதிமன்றங்களோ இல்லை வேறு ஐஏஎஸோ ஐபிஎஸோ யாருமே இதில் எதுவும் செய்ய முடியாது. ரூலிங் பண்ணுறவங்க சரியாக இருக்கணும்.